2015 அமெரிக்காவில் கொலராடோ அப்படின்ற ஒரு பகுதியில் ஸ்வாட்ஸ் அப்படின்னு ஒரு 26 வயது ஆசிரியர் ஒரு பள்ளிக்கூடத்தில் வேலைக்கு சேர்றார். அது ரொம்ப பழங்குடி மக்களும் ரொம்ப பிற்படுத்தப்பட்ட இனக்குழு வசிக்கிற படிக்கிற ஒரு பள்ளிக்கூடம். 3ஆம் வகுப்புக்கு அவர் ஆசிரியராக இருக்கிறார். அந்த குழந்தைகளுடைய உலகத்தை அவருக்கு பார்க்க ஆச்சரியமா இருக்கு. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான குடும்ப பின்னணி, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளா இருக்குது. இவர் என்ன பண்ணார், ஒரு நாள் வீட்டு பாடம் வித்தியாசமா கொடுப்போம் அப்படின்னு, என் ஆசிரியருக்கு இது தெரிந்திருந்தால் அப்படின்னு ஒரு டாபிக்ல நீங்க எழுதிட்டு வாங்க. ஐ விஷ் மை டீச்சர் நியூ திஸ். என் ஆசிரியருக்கு இது தெரிந்திருந்தால் அப்படின்ற ஒரு தலைப்பை கொடுத்து எழுதிட்டு வாங்க அப்படின்ட்டார். ஒவ்வொரு குழந்தையும் எழுதிட்டு வர்றாங்க. பார்க்க ஆச்சரியமா இருக்கும். ஒரு குழந்தை, எனக்கு அம்மா இல்லை, இது எங்கள் டீச்சருக்கு தெரிஞ்சிருந்தா என்கிட்ட இன்னும் கொஞ்சம் அன்பாக இருப்பாங்க, அவங்களுக்கு இது தெரியணும். இன்னொரு பையன் எழுதுறான், எங்களுக்கு சாப்பாடே கிடையாது, அதனால தான் நான் எப்போ பார்த்தாலும் தூங்கி வெளிஞ்ச மாதிரியே உட்காந்துருப்பேன், இது எங்கள் டீச்சருக்கு தெரிஞ்சிருந்தா அவங்க என்னை எல்லாருக்கும் முன்னாடி திட்டிருக்க மாட்டாங்க, இதெல்லாம் எங்கள் டீச்சருக்கு தெரிஞ்சிருக்கணும்னு ஒவ்வொருத்தனா சொல்கிறான். இன்னொரு பையன் சொல்கிறான், எனக்கு எழுதுறதுக்கு பென்சிலே இல்லை, அதனால தான் நான் ஒரு சின்ன பென்சிலை கொண்டு வருவேன், ஆனால் அதை சொல்லியே என்னைய கேலி பண்ணுவாங்க, எங்கள் ஆசிரியருக்கு தெரிஞ்சிருந்தா அவர் ஒருவேளை எனக்கு பென்சில் வாங்கி தந்திருக்கலாம். இன்னும் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய மனப்பிரச்சனையை எழுதுறாங்க. இவருக்கு ஆச்சரியமா இருக்கு, 3ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைகளுக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதா அப்படின்னு. அவங்க கடிதத்தெல்லாம் என்ன பண்ணாரு, இந்த எக்ஸ்ன்னு ஒரு வலைத்தளம் இருக்கு இல்லையா, அதுல போட ஆரம்பிச்சார். எங்க மாணவர்களுடைய கருத்து அப்படின்னு ஒன்னா போட ஆரம்பிச்சார். இதை படிக்கிற மக்கள்லாம் என்ன பண்ணாங்க, இந்த எழுதுகோள் இல்லைன்னு சொன்னோடனே அந்த குழந்தைக்கு நிறைய பென்சில் வாங்கி கொடுக்குறாங்க. சில பிள்ளைகள் என்னென்ன கஷ்டமோ அதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. ஒரு மாணவன் எழுதுறான், எங்க அப்பாவை பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, என்னுடைய ஆசையை எங்க ஆசிரியருக்கு தெரிஞ்சிருந்தா அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பார். என்னடா பிரச்சனைன்னு பார்த்தா, அவங்க அப்பா செய்யாத ஒரு குற்றத்துக்காக அவரை நாடு கடத்தியிருக்காங்க. நாடு கடத்தின விஷயத்தை ஒரு எக்ஸ் தளத்துல போட்ட உடனே மெக்சிகோவுக்கு நாடு கடத்தியிருக்காங்க. உடனே அரசாங்கம் இதை பார்த்து உடனே நடவடிக்கை எடுத்து நாடு கடத்தப்பட்ட அவங்க அப்பாவை மீட்டெடுத்து அந்த குழந்தையிடம் ஒப்படைத்திருக்கிறது. எவ்வளவு பெரிய வேலை! இது எல்லாத்தையுமே அவர் ஒரு புத்தகமாக எழுதுகிறார். என் ஆசிரியருக்கு இது தெரிந்திருந்தால் என் வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றம் ஏற்படும். ஒரு புத்தகம் ஆசிரியருக்கு பாடமாக இருக்கும், மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையின் மாற்றமாக இருக்கும் என்பதை ஒரு புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதனால புத்தகத்தை புரட்டும் போது அதற்குள்ளே இருக்கிற உலகம் நமக்கு காட்டுகிற காட்சிகள் ரொம்ப ஆச்சரியமானவை. நம்ம வாழ்க்கைக்கும் அவங்க வாழ்க்கைக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இருக்காது. ஆனால் அந்த வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகிற பாடங்கள் நம்முடைய எதிர்காலத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும்.